வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக நேற்று சரியான தூக்குங்க. இங்கே பக்கத்தில் தான், பின்னாடி தான் தூங்குனேன். என்னென்னா அப்போது நேற்று ஒருத்தர் இந்த கடையில் தான் சார்ஜ் போட்டிருந்தோம்ல, அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். என்னென்னா பின்னாடி ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டே பண்ண சொன்னாங்க. அங்கே தான் தூங்கியிருந்தேன். இப்போ டே 12 இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி கண்டிப்பாக காசர்கோடு போய் ரீச் ஆகிறோம். ரீச் ஆகிட்டு பீச் ஒரு வியூவோடு கண்டிப்பாக இன்றைக்கி முடிக்கிறோம். ஸோ அதான் இன்றைக்கி பிளான். ஓகே, பக்கத்தில் எங்கேயா சாப்பிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸு காய போட்டிருக்கேன். அது மட்டும் காஞ்சோடனே எடுத்து மடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்டு வருவோம் வாங்க. இப்போ நம்ம கிளம்புறோம்ல, அங்கேருந்து ஒரு சந்து தள்ளி வந்தோம்னா அந்த ஹோட்டல் இருக்குது. அதான் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வெள்ளாப்பம்னு சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. சம்திங் முட்டை கறி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டீ கடையில் தான் உட்காந்துருக்கேன். டீ கடைன்னு சொல்ல முடியாது, எல்லா டீ கடையும் இங்கே என்னன்னாங்க ஃபுல்லாக சாப்பாடோடு இருக்குது. ஸோ டீ கடைன்னா டீ கடை செப்பரேட்டாக டீ கடைன்ற மாதிரி மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்து இருக்குது. சின்ன புட்டாக இருந்தாலும் சரி, பஜ்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை வடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பட் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இங்கே கேரளாவில். சரி, ஓகே, வந்தோடனே சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு கட்டில் இந்த வெள்ளை அப்பம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அந்த அப்பம் சொல்லுவாங்க, சேம் அதே தான். ஒரு உளுந்த வடை அந்த முட்டையோட ஒரு சின்ன சால்னா மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் சாப்பிட போகலாம். மார்னிங்கே நல்ல ஒரு ஃபுட்டு கிடச்சிருக்கு. அது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த பீச்சு சைடு என்ன கிடைக்குன்னு தெரியல. ஸோ நான் பக்கத்துலேயே டீ கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டேன். முட்டையோட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. முட்டையை இப்படி முட்டை சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அதர்வைஸ் நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. சரிங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த முட்டைக்கறி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சால்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊர் சால்னா மாதிரி இல்லை, மதுரை மாதிரி இல்லை. மதுரை மாதிரி எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக இருந்துச்சு, அவ்வளோதான். எப்படின்னா ஒரு கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போது சாப்பிட்டாச்சு. அவர் வந்தோடனே இப்போது கடை ஓனர் இருக்கார். அவர் வந்தோடனே சில விஷயம் பேசிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம நின்றுட்டுருக்கோம்ல, இங்கே பிலாத்தரா ஹைவேல தான் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது பின்னாடி லேசர் கட்டிங்கு. ஸோ அந்த ஃபாண்ட்டை வச்சு ஃபுல்லாக அந்த கடைக்கெல்லாம் எடிட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட் எரியும், எல்இடி பல்ப் வச்சு. ஸோ அதை தான் மேக் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஓனர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, வாங்க இப்போ பேசலாம். ஹாய் ப்ரோ. ப்ரோ, உங்கள் நேம்? ஜோசப் மேத்யூ. ஜோசப் மேத்யூ. ஓகே ஓகே. இப்போது என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போது ஃப்ரண்ட் கேமராவில் பேசுகிறேன். நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ சும்மா சொல்லிட்டே வந்தால் இங்கே கிராஃபிக் டிசைனிங்கு, எல்இடி சைன் போர்டு மேனுஃபேக்சரிங்கு. ஒரு நிமிஷம். எல்இடி சைன் போர்டு மேனுஃபேக்சரிங்கு. ஓகே, வேறு? கிராஃபிக் டிசைனிங்கு. கிராஃபிக் டிசைன் மீன்ஸ் இந்த லைட்டு எல்இடியில் தான் ஃபுல்லாக வரும். இதில் எல்இடி சைன் போர்டெல்லாம் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணும். ஓகே. இது வினயன், அது ஷாப். சதியாச்சு. ஓகே. முன்பு நீங்கள் பண்ணுற அந்த சிஸ்டத்தில் பண்ணுற அந்த ஆர்ட் ஒர்க்கு அந்த 3D பிரிண்டிங் எடுத்து, ஸோ அந்த மாதிரி 3D பிரிண்டிங் கிடையாது, இது லேசர் மிஷின். அப்புறம் லேசரில் கட் பண்ணி இந்த இது இந்த 2 கட் பண்ணி அதெல்லாம் டிசைன் கரெக்டாக முடிச்சு அப்புறம் தானே அது அங்கே போகும். மோல்டிங் தான். மோல்டிங் ஜாஸ்தி.
அது வயர் இந்த வயர்லாம் கனெக்ஷன் கொடுத்து உள்ள பல்ப் போடலாம், வயர் கனெக்ஷன் கொடுக்கும், மெடியூல் இடும், சரி பேஸ் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தானே அது எல்இடி போட. ஓ சரி 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 ஓகே. அப்படியே மாற்றிட்டு நீங்கள் வந்து அந்த யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ சேம் அதுக்கு நீங்கள் லாரியிலே இல்லை பஸ் ஏதாவது வந்து பைக்கில் வந்துட்டு வெரைட்டி தானே, பலவிதமான குவாலிட்டி இருக்கு. ஓ எல்இடிஸ் அது கஸ்டமர் சாய்ஸ் பண்ணும். இந்த வெரைட்டி എന്താ പറയുക ഡിഫറെൻ്റ് ക്വാളിറ്റി മെറ്റീരിയലുണ്ട്. ഓ ഇതെല്ലാം வந்து ലോ റേറ്റ്, ബിഗ് റേറ്റ് അങ്ങനെ പല റേറ്റ് വാറണ്ടിയെല്ലാം இருக்கு. ஓகே ஓகே. இந்த வாரண்டி வச்சு கஸ்டமருக்கு எந்த இது தேவை அந்த மாதிரி குவாலிட்டி இங்கே கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ சின்னதாக கடை ஆரம்பித்தாலும் ஓகே, பெருசாக பண்ணாலும் ஓகே. உங்கள் வந்து நல்ல அந்த தூரத்தில் ஹைவேல ஏதாவது கடை வைக்கும்போது அந்த எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன டீ ஷாப் வச்சுருந்தா கூட ஐ லவ் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் அந்த அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி உங்கள் இது ஹெல்ப் ஆகும். ஓகே ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ். உங்களை மீட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த காசர்காடு தான் போயிட்டுருக்கேன். லிஃப்ட்டு வால்கான் லிஃப்ட்டை தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் வந்து உங்கள் ஷாப்பும் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எதுவும் கால் பண்ணுவாங்க. உங்கள் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் வந்து இந்த இடத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த ட்ரெஸ்ஸு காஞ்சோடனே அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அதாங்க கிளம்பியாச்சு. ஆமாம், ஹெல்மெட் எடுக்கல, அதுதானே முக்கியம். ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போயிட்டே இருக்க வேண்டியதான். நேராக போனால் காசர்கோடு தான்றாங்க. ஆரம்பிச்சிருச்சுங்க, வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பட்டை கிளப்பும். 12 மணிக்கு சுள்ளீன்னு அடிக்கும் பாருங்க. சரி ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். ஹெல்மெட் எடுத்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பையனுன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. இங்கேருந்து மேக்ஸிமம் லிஃப்ட்டு கிடைக்குன்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோங்க. என்ன காசர்கோடு. ஒரே நிமிஷம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். ஏன்னா எதுக்கு பஸ்ஸில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் லிஃப்ட்டு கிடைக்காதுன்றாங்க. உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க. என்னென்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பேசிஸாக தான் போவாங்க, அவ்வளோ இப்போ வந்து நடமாட்டம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம். போயிட்டு காசர்காட்டுக்கு போயிட்டு பீச்சுக்கு ஃபுல்லாக வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் பீச் ஃபுல்லாக தான் வர போகிறோம். ஸோ இந்த ஒரு டைம் வந்து மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து லிஃப்ட்டு கேட்க முடியல. லிஃப்ட்டு கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, நேராக காசர்கோட்டை போய் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். விண்டோ சீட் வேணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு. வாடா, ஒரு வழியாக வந்தாச்சுங்க காசர்காடு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், ஒரு மணி நேரம் நல்லா பஸ்ஸில் தூங்கிட்டேன். இப்போ தான் சரின்ட்டு போயிட்டுருக்கேன். நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வேறு ஏதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது குடிப்போம். ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்பாடா, இப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்னென்னா இந்த பஸ்ஸில் வந்தாலே இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் வந்துடுது. ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் போயிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷல் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாமிட் எடுத்துகிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சரி ஓகே, நேராக பீச்சுக்கு போகிறோம், பார்க்குறோம். பீச்சை பார்க்கணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது, அதான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போகணுன்றாங்க. 2 கிலோமீட்டர் மேலே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வரும் அப்படின்னாங்க. அதான் போயிட்டுருக்கேன். பார்த்தா பீச் இல்லாமல் வீடு வீடாக வர்ற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை ரைட் சைடு எடுத்துகிட்டு அப்படி போகணுமான்றது தெரில. போயிட்டு பார்ப்போம். எப்படா பீச்சு வந்து இந்த தண்ணியை கண்ணில் பார்ப்போன்னு இருக்குங்க. இந்த சந்த வழியாக அப்படியே போகிறேன். போக அமைதியாகுது. ஒரு வேளை பீச்சு பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து பின்னாடி பார்த்துருப்பீங்க. என்னென்னா வந்து ஃபுல்லாக இந்த பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஆறு மாதிரி போகுது இந்த மேப்பில். ஸோ அதான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஸ்டூல் நிறைய போட்டிருந்தாங்க. பேசாமல் உட்காந்துட்டு வீடியோ எடுப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, வேணாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்லேயே போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். என்ன
நிறைய கொக்கு இருக்குங்க, கொக்கு பறந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே வாங்க, நேராக பீச்சுக்கு தான் போகணும். இவ்வளோ தூரம் வந்தது எதுக்கு? பீச்சுக்கு தானே. அப்பாடா, ஒரு வழியாக வந்தாச்சுங்க. எவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வால்க்கு லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கே என்ன கொடி பறக்குது. ஓ, அங்கேருந்து அந்த சங்கு ஊதிட்டு அந்த கப்பல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வா, இதாங்க கேரளாவோட அவுட்லைன் எண்டு. இதுதான் காசர்காடு ஊடு. இதுதான் வந்து லைன் ஒட்டி இருக்கிற கடல். வாடா, ஒரு வழியாக வந்து விட்டோ. செம்மையாக கத்தணும் போல இருக்கு. போயிட்டு குளிக்கணும் போல இருக்குங்க. ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உள்ளே போயிட்டா வெளியே வரவே கூடாது. அந்த மாதிரி குளிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ வேர்வை வருது. கஷ்டப்பட்டதில் கிடைச்ச பலன் இதுவே. காற்று சூப்பராக அடிக்குதுங்க. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் காற்று அடிக்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பெருசாக சேர் எதுவுமே இல்லைங்க உட்கார்றதுக்கு. ஒரே ஒரு மரக்கட்டை மட்டும் தான் இருக்குது. மரக்கட்டையில் உட்காடுறேன். சேஃபாக இருக்கான்னு இல்லையான்னு தெரியல. மரக்கட்டையிலேருந்து அப்படி பீச் வியூ பார்க்குறது எப்படி இருக்குது? சூப்பராக. ஓகேங்க, ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு அப்படி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஹைவே பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவில் தான். இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நாகர்கோவில் போய் சேர்றதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. நாளை கழிச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போவோம். கோயில் அது இதுன்னு இருந்துச்சுன்னா பீச் ஓரமாக அப்படியே நிறைய பார்ப்போம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க வீடியோவை. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர். நன்றி.